சரி, நம்ம கிளாஸ்க்கு போலாமா? ப்ரேயர் பண்ணிட்டு வரவங்க வரட்டும் பின்னாடி. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குருநாதர்கள் சத்யா மேடம், ஜி.கே. ஐயா, தங்கராஜ் ஐயாவுடைய ஆசீர்வாதத்தோட இன்றைய ஆய்வு ஜாதகத்தை பார்க்கலாம். இப்ப நம்ம போட்டிருக்க ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க எல்லாருமே. ஜாதகம் நான் சொல்றேன், ஜாதகம் எழுதி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும், ஏன்னா குரூப்ல போட்டிருக்கோம். எழுதாதவங்க எழுதிடுங்க, எழுதினீங்கன்னா தான் புரியும். போர்டு கரெக்டா தெரியுதா? என்ன போன தடவை பாதிதான் தெரிஞ்சது, இப்ப கிளியரா இருக்கா? நோ, அந்த லாஸ்ட் 1 2 3 இப்ப ஓகே. இப்ப ஓகே. ஓகேங்க. இப்ப நம்ம லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது துலா லக்னம். லக்னத்துல செவ்வாய், சனி செவ்வாய் 2 பேர் இருக்காங்க. சனி 17 டிகிரி, செவ்வாய் 20 டிகிரி. சனி 17 டிகிரி, செவ்வாய் 20 டிகிரில நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்ப யார் சாரம்? சனி ராகு சாரம், செவ்வாய் குரு சாரம் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். 2ஆம் இடத்துல கேது 12 டிகிரி. 3ஆம் பாவத்தில் குரு 17 டிகிரி. 7ல புதன் 25 டிகிரி. 8ல ராகு ஃபர்ஸ்ட் நிக்கிறாரு 12 டிகிரி. சுக்கிரன் அடுத்தது நிக்கிறாரு 13 டிகிரி. சூரியன் 17 டிகிரி. ராகு 12 டிகிரி, சுக்கிரன் 13 டிகிரி, சூரியன் 17 டிகிரி. அடுத்த கட்டத்துல சந்திரன் 7 டிகிரி. மாந்தி 10 டிகிரி, 10.30. இப்ப இதுதான் ஜாதகத்துடைய அமைப்புங்க. ஜாதகம் என்னென்ன கிரகம் என்னென்ன சாரம் வாங்கியிருக்குன்னு சொல்றேன். சந்திரன் திருவாதிரை நட்சத்திரம். அப்ப ஜாதகர் ராகு நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாரு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர். ராகு என்ன செய்யறாரு? 8ல் மறைந்து 8ஆம் அதிபதியோடு சேர்த்து இருக்கிறார். திருமணம் சார்ந்த பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஜாதகம். எடுத்த உடனே மாந்தி 20 டிகிரி. ஆமா. ஓகேங்க. இதுதான் நம்ம ஜாதகம். ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் இது பெண் ஜாதகம். பெண் ஜாதகம் ஆய்வு எண் 16. நம்ம இன்னைக்கு பாக்குற ஜாதகத்தோட ஆய்வு எண் 16வது ஜாதகம். இவருக்கு ஒரு ஆபரேஷன் நடந்திருக்குது. இது என்ன ஆபரேஷன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். இது என்ன ஆபரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க லிவர் டொனேட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஜாதகம் பார்த்தோம் இல்லைங்களா, ஆய்வு ஜாதகம். அவங்களுக்கு லிவர் வந்து டிரான்ஸ்பரேஷன் பண்ணிருக்குது, ஆபரேஷன் பண்ணி வேறு ஒருத்தருடைய லிவர் எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா, கல்லீரல். அவங்களுக்கு கொடுத்த ஜாதகம் இதுதான். இந்த ஜாதகம் தான் கல்லீரலை கொடுத்த ஜாதகம். சரி, இப்ப அவங்களுக்கு என்ன சொன்னோம் நம்ம, யாரு வந்து கல்லீரல் ஆபரேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் சொன்னோம் இல்லைங்களா. அது ரூல் சொல்லுங்க பாக்கலாம். என்னாச்சு? குரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். 5ஆம் இடம் 6ஆம் இடம் குரு பாதிக்கப்பட்டு குரு பாபகர்த்தரியில் இருந்தாங்கன்னா லிவர் கம்ப்ளைண்ட் வரும். அதுல கிளாண்ட் சுக்ரன் நல்லாவே வீக் ஆகி குருவும் வீக் ஆயிட்டாங்கன்னா அந்த கிளாண்டுகளுக்கு பிரச்சனை. அப்போ பெரிய கிளாண்டுங்கிறது இங்க லிவர் தான்.
அது ஓகேங்க. பாபகர்த்தரி யோகத்துல நின்னது அங்க. அஞ்சாம் பாவம் 6ஆம் பாவம் பாதிக்கப்பட்டா அவங்க வந்து லிவர் வந்து வயிற்றுல பிரச்சனை வரும். பாதிப்பவர் சொல்லியிருக்கோம் இல்லையா. குரு ராகு சம்பந்தப்படணும் எல்லாம் சொல்லியிருக்கோங்க. குரு ராகு 5ஆம் பாவம் 6ஆம் பாவம் எல்லாமே நம்ம சொன்ன ரூல்குள்ள இருந்தது. இப்ப இங்க நல்லா இருந்தா தானே கொடுப்பாங்க. அங்க பாதிக்கப்பட்டிருக்குன்னா இங்க நல்லா இருக்கணும். அப்ப 5ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாரு? 5ஆம் அதிபதி சனி உச்சமா இருக்கிறாரா? 5ஆம் அதிபதி சனி உச்சமா இருக்கிறாரு. 5ஆம் இடத்திற்கு திரிகோணத்தில் இருக்கிறாரு. சுக்கிரன் நட்பு வீட்டுல தான் இருக்கிறாரு. சுக்கிரனுடைய வீடு நட்பு வீடு. வக்ரம் தானே சனி, அங்க நீச்சத்துல தான் நிக்கிறாரு சனி. சனி எங்க நீசத்துல இருக்கிறாரு? உச்சத்துல இருக்காரு மேடம். சூரியனுக்கு ஆப்போசிட்ல தானே சனி நிக்கிறாரு. சனி வக்ரத்துல தான் நிக்குது. சனி வக்ரம் தாங்கம்மா, அது இல்லைன்னு சொல்லல. ஆனா அவர் என்னதான் இருந்தாலும் அவர் உச்சப்பலனை தருவாரு. உச்சப்பலனை தந்துதான் நீசப்பலன் தருவாரு. உச்சத்துக்கு அப்புறம் தான் நீசம் எங்க செயல்படுதுன்னு அப்புறமா பாக்கலாம். சரிங்களா? இப்ப உச்சமா இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் நம்ம அதை பாக்குறோம். இப்ப 5ஆம் அதிபதி தன் பாவத்துக்கு 9ல உட்கார்ந்து இருக்கிறாரு. மறையில உச்சமா இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரு. 6 கூடியவர் என்ன செய்யறாரு? 6ஆம் அதிபதி தன் பாவத்துக்கு 10ல உட்கார்ந்து இருக்காரு. ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரா? இவரும் வக்கரம் தான், சனியும் வக்கரம் தான், குருவும் வக்கரம் தான். இன்னொரு கிரகம் ஏதோ ஒரு வக்கரம் இருக்கு, செவ்வாய் வக்கரம். செவ்வாய் வக்கரம் மேடம். ரைட். இப்ப இந்த குருவும் நல்லா இருக்கிறாரா இல்லையா? ஃபர்ஸ்ட் நல்லா இருக்காரு, அப்புறம் தான் வக்கரம் எடுக்கணும். ஓகே மேடம். இப்ப ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரு. அப்ப இந்த பாவக உறுப்பு நல்லாதான் இருக்கு. ஆனா அதுல ஒரு டேமேஜ கொடுக்கணும். வக்கரமா இருக்கிறாரு இல்லையா? ஆமா. ஃபர்ஸ்ட் ஆட்சி பலம். ஆட்சி பலத்துக்கு குரு நல்லா இருக்கிறாரு, சனி நல்லா இருக்கிறாரு, உச்ச பலம். அப்ப அதுல ஒரு நீச பலனை தரணும் அப்படிங்கிற அமைப்புல இருக்கிறாரு. இது ஒரு வக்கர பலனை தரணுங்கிற அமைப்புல இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இவங்களுடைய லிவர் நல்லா இருக்கு. ஏன்னா 5 6ஆம் அதிபதியா வந்து அவங்க இப்படி இருக்கிறாங்க. அதுல வக்கரம் பெற்றிருக்குது. ஒரு வக்கர கிரகம் இன்னொரு வக்கர கிரகத்தை பார்த்தால் சென்டென்ஸ் முழுமை பண்ணுங்க. ஒரு வக்கர கிரகம் இன்னொரு வக்கர கிரகத்தை பார்த்தால் என்ன? பின்னம் நிச்சயம். நிச்சயம். பின்னம் நிச்சயம். நிச்சயம். அப்ப இந்த சனி வக்கரம் பெற்ற குருவை பாக்குதா? ஆமாமா பாக்குது. அப்ப பின்னம் ஏற்படுமா ஏற்படாதா? ஒரு குறைபாடு, பின்னம்னா ஒரு ஊனம், ஒரு குறைபாடு ஏதாவது ஒண்ணு கொடுக்கும். ஒரு உறுப்பை கட் பண்ணி எடுத்தல். உங்களுக்கு வக்கரகிரகம் இந்த சப்ஜெக்ட்ல நடத்திருப்பேன். 12 பாவத்துக்கு வக்கரத்துக்கு சப்ஜெக்ட் நடத்திருப்பேன். அதுல எடுத்து பாருங்க. ஒரு உறுப்பை கட் பண்ணி எடுக்கிறது, டெஸ்ட் பண்றதுக்காக. எங்களுக்கு நோய் வந்து ஒரு உறுப்பை கட் பண்ணி டெஸ்ட் பண்ணா கூட அது வக்கரகிரகத்தோட செயல் தான் சொல்லியிருப்பேன். அப்ப ஒரு உறுப்பை கட் பண்ணி எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது யாரு? குரு லிவர், சனி பாக்குது. 4 குடையவர் 5 குடையவரா இருக்கிறாரு. அப்ப இங்க எப்படி இருக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் உச்சபலம், ஆட்சி பலம், அப்புறம் தான் வக்கர பலம். இப்ப நல்லா இருக்குது, அதுல குறைபாட்டை கொடுக்குது. புரிஞ்சுச்சா எங்க வந்துச்சுன்னு? எல்லாருமே பேசணும், பேசினாதான் உங்களுக்கு புரியும். இப்படி வச்சாலும் தெரியும் நினைக்கிறேன். நான் உங்க மூஞ்சி பாக்குறேன். எல்லாம் வீடியோ ஆன் பண்ணுங்க. சாரி மேடம், எனக்கு இப்பதான் போனே கிடைச்சதுங்க. நீங்க கூப்பிட்டு இருக்கீங்க, சாரி மேம். 3:15 இருந்து கூப்பிட்டு இருக்கிறேன். போனு ஆட்டோமேஷன் பண்றது. சப்ஜெக்ட்ல போலாம். 3.5 மணி நேரமா உங்களுடைய போன் பிஸி தான், பேசிட்டு இருக்கீங்க யார்கிட்டயும். நான் பேசலைங்க, ஆட்டோமேஷன் பண்றாங்க. ஆட்டோமேஷன் பண்றாங்களா? சரி, ஓகேங்க மேம். சரி, நம்ம சப்ஜெக்ட்குள்ள போலாம், பரவாயில்ல. அதனால இப்ப இந்த வக்கர கிரகம் ஒரு வக்கர கிரகத்தை பார்த்தால் பின்னம் நிச்சயம். அப்ப அதே ஒரு உறுப்பை கட் பண்ண போகுது, ஒரு குறைபாட்டை, ஒரு ஊனத்தை ஏதோ ஒரு விதத்துல கொடுக்க போகுதுன்னு அது சொல்லிடுச்சு. அப்ப இந்த வக்கர கிரகம் யார பாக்குது? குருவை பாக்குது. இந்த குரு யார் குடைவரா இருக்கிறார்? 6 குடைவரா இருக்கிறார். இவர் 5 குடைவரா இருக்கிறார். 5ஆம் பாவத்தும் 6ஆம் பாவத்துக்கு உண்டான உறுப்பு என்னது? லிவர்னு சொல்லி கொடுத்துட்டேன், போனதுலயே சொல்லி தந்துட்டேன். அப்ப லிவர்ங்கிற உறுப்புல கை வைக்குது அப்படின்னு வந்தாச்சு. அப்போ ஒருத்தருக்கு லிவர் கிடைக்கணும், ஒரு உறுப்பு வந்து அறுவை சிகிச்சை பண்றதுக்கு தானமா ஒருத்தர் தரணும்னா என்ன என்ன இருக்கணும்? அந்த ஜாதகத்துல என்ன இருந்தா தருவாங்க, என்ன இருந்தா கொடுப்பாங்க. நமக்கு கிடைக்கணும், நமக்கு ஒருத்தவங்க கொடுக்கணும் இல்லையா? 2 பேருக்கு என்ன சம்பந்தப்பட்டிருக்கும் அந்த ஜாதகத்துல? ருச்சக யோகம், சசயோகமே என்னமோ மேடம். யோகம் இருக்கணும். யோகம் இருந்தாதான்
நமக்கு பஞ்சமுக யோகம் இல்லாமல் ஒரு உறுப்பு தானமா நமக்கு கிடைக்காது. அந்த ஜாதகத்துல சனி உச்சமா, இந்த ஜாதகத்திலயும் பாருங்க சனி உச்சமா. அப்ப இவங்க கொடுக்கக்கூடிய அமைப்பு இங்க இருக்கு. உச்சம் பெற்ற கிரகம், ஆட்சி பெற்ற கிரகம் கேந்திரங்களில் இல்லாமல் ஒரு உறுப்பை கொடுக்கவோ வாங்கவோ முடியாது. இதுதான் அதோட ரூல். அப்ப இவங்க கேந்திரத்துல 4ஆம் அதிபதி என்ன செய்யறாருங்க, கேந்திரத்துல வந்து உச்சம் பெற்றிருக்கிறாரு. அப்ப இங்க சசயோகம் வேலை செய்யுது. சசியோகம்னு சொல்லுவாங்க, சசயோகம்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த யோகம் இல்லாமல் ஒருவர் கொடுக்க முடியாது, வாங்க முடியாது. இங்க உறுப்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்ப அந்த உறுப்புல கட் பண்ணி எடுப்பாங்க அப்படிங்கறதையும் சொல்லியாச்சு. இவரு 10% கல்லீரலை விட்டுட்டு பாக்கி 90% கட் பண்ணி எடுத்துட்டாங்க. எடுத்து அவங்களுக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. ஒரு 3 to 6 மாசத்துக்குள்ளார முழுமையாக வளர்ந்துருச்சு. இப்ப அவர் ஆரோக்கியமா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி ஆன்சர் கிடைச்சிச்சா? ஓகே மேடம். இப்ப இந்த உறுப்பு கெடும் நல்லா இருக்குங்கிறதுக்கு பாவகம் சொல்லுது. அதுல கட் பண்ணுவாங்கிறது வக்ர கிரகம் சொல்லுது. அதுவே என்ன செய்யுதுங்க, தசையாவும் வருது. சும்மா கட் பண்ணிடுவாங்களா? தசா புத்தி வரணும் இல்லையா? அப்ப சனி தசை வருது. சனி தசை எப்படி நிக்குதுங்க, சந்திரனுக்கு ராகு தசை. இந்த சனி என்ன செய்யறது, ராகுலே நிக்கிறாரு. அப்ப 10ஆம் இடத்துல 10வது நட்சத்திரம். 10வது நட்சத்திரம் என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்? 10வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று தசை நடத்தினால் என்ன செய்யும் சொல்லி கொடுத்திருக்கிறேன். கர்மம் காரிய தடை, காரிய தடை செய்யும், கர்மம் செய்யும், சரிங்களா, மரணம், இதெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறேன். அப்ப அந்த இதுலதான் வந்து பண்ணிருக்காங்க. இவங்க ஒரு கர்மா வாங்கி பிறந்திருக்கிறாங்க. தன்னுடைய லிவரை கொடுக்கணும், அந்த கர்மத்தை ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டாங்க. ரைட்டுங்களா? அப்ப சனி தசையில அஷ்டமாதிபதி ஸ்தானத்துல நிக்கக்கூடிய சுக்கர புத்தியில தான் அது நடந்திருக்கு. சுக்கர புத்தியில, சாரி, கேது புத்தி. கேது புத்தி தானே? இந்த புத்தியை கவனிக்காம வந்துட்டேன். ஆமா மேம். கேது புத்தி தான். ஆமாமா, கேது புத்தி, கேது அந்தரமும் எல்லாமே கேதுதான். ஆமா, கேதுதான் கட் பண்ணக்கூடியவர், தையல் போடக்கூடியவர், எல்லாமே கேதுதான். அவர் யார் சாரம் வாங்கி நிற்கிறாரு? சனி சாரமே வாங்கி நிற்கிறாரு. கேது என்ன செய்யறாரு, சனியினுடைய சாரமே வாங்கி நிற்கிறாரு. சனியோட வேலையை அவரும் செய்வாரு. ரைட்டுங்களா? சனியோட இணைந்து செயல்படக்கூடிய தன்மை கேதுக்கு உண்டு. ஏன்? சனி நட்சத்திரத்துல நிக்கிறாரு. அப்ப சனி நட்சத்திரத்துல நிக்கும்போது சனி தசை வரும்போது எல்லா கிரகமும் இணைஞ்சுதான் செயல்படும். ஒண்ணு வீடு கொடுத்தவன் புத்தி வரும், அப்படி இல்லைன்னா நட்சத்திரம் கொடுத்தவன் புத்தி வந்துடும். நட்சத்திரம் வழியா புத்திய செயல்பட்டுரும். இப்ப சனி ராகு சாரம், ராகு நட்சத்திரம், ராகு புத்தியோ கேது புத்தியோ எது முன்னாடி வருது? கேதுதான் முன்னாடி வராது. அப்ப கேது புத்தியில அதை கொடுத்துருவாரு. ராகு கேது மட்டும் சம்பந்தப்படும் போது எது முன்னாடி வருதோ அது தருது. நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப கேது என்ன செய்யறாரு, அவரும் சனிசாரம் வாங்கி சனியை மாதிரியே செயல்படுவாரு. வீடு கொடுத்தவங்க யாரு? செவ்வாய். செவ்வாயும் என்ன செய்வாருங்க, கொஞ்சம் சனி செவ்வாய் சேர்த்து இருக்குது. அப்ப இவங்களுக்கு அந்த 1ஆம் பாவமும் அதை பார்க்கக்கூடிய 7ஆம் பாவமும் கெட்டுதான் இருக்குது. மேடம் 2022 புதன் புத்தி தான் வருது மேடம். புதன்னா தான் கரெக்டா வருங்க. கரெக்டா பார்த்து சொல்லுங்க என்ன புத்தி வருதுன்னு. கேது புத்தி தரக்கூடிய அமைப்புல இருக்குதுங்க. புதன் புத்தி மேடம். ஏன்னா ஒரு உறுப்பை இழக்கணும் அப்படின்னா தானமா கொடுக்கணும், சம்பந்தப்படணும். 12ஆம் இடம் அப்படிங்கறது என்னன்னா, முதல்ல ஒரு உறுப்புல ஊனம் வரப்போகுது அப்படின்னா 12ஆம் அதிபதி கேந்திரத்தில் அல்லது திரிகோணத்துல நிக்கணும். அப்படி நின்னுச்சு அப்படின்னா அதுக்கு பாவ கிரகங்களின் சேர்க்கை பார்வை இருக்கணும். இப்ப இவர் என்ன செய்யறாரு, 12ஆம் அதிபதி கேந்திர ஸ்தானத்தில் 7ஆம் பாவத்துல நிக்கிறாரு. பாவகிரகமாக செவ்வாய் சனி படுது. அப்ப இவருக்கு ஒரு உறுப்புல ஊனம் உண்டுங்கிறதையும் இந்த பாவகமும் சொல்லுது. இது சொல்லி கொடுத்திருக்கா இல்லையா? ஆமா மேடம். அவரே 9ஆம் அதிபதி, அவரே 9ஆம் அதிபதியாகவும் இருக்கிறாரு. 1 12ஆம் இடம் சம்பந்தம் இல்லாமல் ஒரு விஷயத்தை தானம் பண்ண முடியாது. நீங்க ஒரு கோயிலுக்கு வசூல் பண்றீங்க, ஒரு அன்னதானம் பண்றீங்க, எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்கிறதும் இவங்க கொடுக்கறது என்ன பாவம்னா 12ஆம் பாவம் தான். 12ஆம் பாவம் இல்லாம தானம் பண்ண முடியாது. இது வந்து உறுப்பு தானம் பண்ணியிருக்கிறாரு, 12ஆம் இடம் சம்பந்தப்பட்டிருக்கு. அப்ப இந்த புதன் வேலை செய்யறாரு. கேது வந்தாலும் வேலை செய்யும். ஃபர்ஸ்ட் கேதுக்கு முன்னாடியே புதன் வந்துட்டதுனால புதன் வேலை செஞ்சிருக்குது. ஆனா நான் பார்க்கும்போது கேது புத்தியே இதாதான் இருந்தது. ஓகேங்க, அவங்க சாப்ட்வேர்ல அது காமிக்குது. சரி, எதுவா இருந்தாலும் சரி அந்த 12ஆம் இடம் சம்பந்தப்படுது. ஏன்னு கேட்டீங்கன்னா இதோடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? சுக்கருடைய நட்சத்திரம், லக்னாதிபதி நட்சத்திரம் தானே. அப்ப
அந்த சுக்கிரன் அங்க யார் சாரம் வாங்கியிருக்கிறாரு? சந்திரன் சாரம் சந்திரனை தொடும் போதே ராகு தொட்டு. இங்கேயும் சனி ராகு தொடுதா? நல்லா பாருங்க, சனி ராகு சாரம் வாங்கியிருக்காரு, ராகு தொடுறாரு, 8ஆம் இடத்தை தொட்டுட்டாரு. அப்ப 1-8 தொடர்பு வந்துருச்சு. ராகு எப்படி இருக்கிறாரு? நீசமா இருக்கிறாரு. நாங்க ரிஷபத்துல நீசம் தான் எடுப்போம். எல்லா ஜாதகங்களுக்கு அவர் நீசபலன் தராரு அப்படிங்கிறது பொருந்தி வரும். நீங்க செக் பண்ணுங்க, ஏற்கனவே நிறைய ஜாதகம் போட்டிருக்கேன். எல்லா ஜாதகங்களையும் அவர் நீசமா தான் இருந்து நீசபலன் தான் தந்துக்கிறாரு. சோ அப்ப சனி என்ன செய்யறாரு? நீச சாரம் வாங்கி 8ஆம் பாவத்தோட தொடர்பு வருது. அப்ப இவங்க எல்லாருமே 3 பேருமே சந்திரனுடைய சாரம் தான் வாங்கியிருக்காங்க. அப்ப இந்த 3 கிரகத்தை சனி ராகுவை தொடும் போதே சுக்கரனையும் சூரியனும் சேர்த்தே தொடுவார். ஏன் 3 நட்சத்திரமும் 3மே ஒரே நட்சத்திரத்துல, அப்ப அவரு சேர்த்துதான் தொடுவார் அப்படிங்கிற ஒரு இதை சொல்லுது. அப்ப 8ஆம் பாவத்தோட ஸ்ட்ராங்கா இருக்கு. 8ஆம் இடம்ங்கிறது சனிக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன். ஏன்னா 3 கிரகம் இருக்குது. சரிங்க, இந்த சந்திரன் 3 பேரும் தொடுறாங்களா? சந்திரன் யார் தொடுது? மீண்டும் ராகுவையே தொடுது. மீண்டும் ராகுவையே தொடுது. அப்ப சந்திரனுக்கும் 8ஆம் இடத்து தொடர்பு இருக்குது. புதன் என்ன செய்யறாரு? சுக்கரன் சாரம் வாங்கி இருக்காரு, புதனுக்கும் 8ஆம் இட தொடர்பு தான் இருக்குது. கேது என்ன செய்யறாரு? சனி சாரம் வாங்கி இருக்கிறாரு, சனிக்கும் 8ஆம் இடத்து தொடர்பு இருக்குது. எல்லாமே 8ஆம் இடம்ங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்குது இந்த தசையில. குரு என்ன செய்யறாரு? சுக்கரன் சாரம் வாங்கி 8ஆம் இடத்து தொடர்பு. அப்ப எல்லா கிரகத்துக்குமே 8ஆம் பாவத்தோட தொடர்பு இருக்கிறதுனால இந்த தசை அவருக்கு நல்ல தசை கிடையாது. ஆக்சுவலா இந்த சனி என்ன செய்யறாரு? சந்திரனுக்கு 10வது நட்சத்திரத்துல இருக்கிறார். அதுல நம்ம என்ன நடக்கும்னு சொல்லிட்டோம். 10வது நட்சத்திரம் என்ன பலன் தரும்? காரிய தடை, கர்மம், மரணம். அப்ப மரணம் சார்ந்த விஷயங்களை சந்திக்க கூடும். வீட்டுல யாராவது இறந்து போகிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இது கொடுக்கும் அப்படிங்கறதுதான் இந்த தசை சொல்லுது. இந்த தசாநாதன் எல்லாமே 8ங்கிற இடத்துக்கு போனதுனால ஒண்ணு திருட்டு நடக்கும், இல்லைன்னா திருட்டு பழி விழும். அந்த பாயிண்டும் இங்க இருக்குது. இப்ப முதல்ல இது நம்ம பார்த்தோம் மேடம். 4வது மாசத்துல உங்க மாமனார் இறந்துட்டாருங்க மேடம். ஓகேங்க, மரணம் சொன்னோம் இல்லையா? மரணத்தை சந்திப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா தசாநாதன் அந்த மாதிரி ஒரு அமைப்புல உட்கார்ந்துருக்கனால அவர் கொடுப்பாரு அப்படிங்கறதுதான் இந்த தசை சொல்லுது. ஜாயிண்ட் ஃபேமிலி, மாமனார் இறந்துட்டாருங்க. இறந்து 4 மாசத்துல இந்த ஆபரேஷன் நடந்துச்சுங்க. ஓகேங்க, இப்ப மாமனார் இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த தசாநாதனே சொல்லிட்டாரு, மரணம் நடக்கும் சொல்லிட்டோம். அடுத்தது என்ன சொல்லிட்டோம்? ஒரு ஆபரேஷனை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப லிவர் ஆபரேஷன் இவரு தானமா தராரு, இவர் வாங்கல. இவருக்கு பாவம் நல்லா இருக்குது, ஆனா நீசபல் உச்சம் பெற்று வகரமா இருக்கனால நீசபல தரும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல உச்சபலன் அப்புறம் நீசபலன் அப்படிங்கிற ஒரு அமைப்புலாம் இங்க இருந்து இந்த உறுப்பை தானம் பண்ணிட்டாரு. தானம் பண்றதுக்கு உண்டான பாவகம் 12. அது எப்படி இருந்தா ஒரு உடல் உறுப்பு ஊனமாகும் அப்படிங்கறதையும் அந்த பாவகத்தை வச்சு நம்ம சொல்லிட்டோம். இது முடிஞ்சுதா? இப்ப இதுல ஏன் இவர் கிட்னி தானம் பண்ணாரு அப்படின்னு கல்லீரல் தானம் பண்ணாருன்னு தெரிஞ்சுதுங்களா? ஓகே, அடுத்த சப்ஜெக்ட் நம்ம போறோம். இப்ப அடுத்தது என்ன சொன்னாங்க? இந்த லிவர் கெட்டுறதுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னீங்களா? விதி சொன்னீங்களா? என்னது? 5, 6 அது சொல்லிட்டேன், வந்ததுமே சொல்லிட்டேன். ஓகே ஓகேமா. அது இவங்களுக்கு லிவர் கெடாது, நல்லா இருக்குது, அதனாலதான் இவங்க தானமா கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுனாலதான் அவங்களுக்கு மறுபடியும் வளர்ந்துருச்சு, நல்லா இருக்கிறதுனாலதான் வளர்ந்துருச்சு. நல்லா இருந்து கேட்டு போயிருக்கு. நீ ஜஸ்ட் உச்சமடைஞ்சு உச்ச பங்கும் அடைஞ்சிருக்குது, அதாவது உச்சவகரம் நீசபலன். அதனால கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இருந்தாலும் அந்த உச்சத்தினுடைய வேலையும் செய்யும் இல்லையா, அதனால மறுபடியும் வளர்ந்துருச்சு. நல்லாதான் இருக்குது 2 கிரகமும். அது வக்கரமா இருக்கிறதுனால அந்த வக்கர கிரகத்து பலனையும் தந்துருச்சு, அந்த உச்ச பலனையும் தந்துருச்சு, 2யுமே சேர்த்தே செஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இங்க வந்துருச்சு. ரைட்டுங்க. அடுத்தது பாருங்க, சனி தசையில என்ன நடக்கும்? சனி 4ஆம் அதிபதி செவ்வாயோட சேர்ந்து இருக்குது. அப்ப 4ஆம் அதிபதி தசையில வீடு கட்ட முயற்சி செய்வாங்களா மாட்டாங்களா? பண்ணுவாங்க மேடம், கண்டிப்பா தேடி வரும். அஷ்டமத்தினுடைய தொடர்புல உட்கார்ந்துருக்காரா இல்லையா? அதுல பிரச்சனை வருமா வராதா? அதுல தடையும் வரும், பிரச்சனை வரும். ஆமா, சந்திரன் நம்ம பார்க்கும்போது காலையில சிம்மத்துல இருந்தாரு. சிம்மத்துல இருக்கும்போது என்ன செய்யறாரு? சனியினுடைய 10ஆம் பார்வை கடந்து வந்திருக்காரு. சனி செவ்வாய் ஆபரேஷனை கடந்து வந்துட்டாரு. புரிஞ்சுதுங்களா? அப்ப சனியும் செவ்வாயும் பார்வையை கடந்து வந்ததுனால ஆபரேஷனை கடந்து வந்துட்டாரு. இப்போதைக்கு அவருக்கு ஆபரேஷன் கிடையாது, ஏற்கனவே கடந்து வந்திருக்கிறார். அடுத்தது யார் பாக்குறா? குருவனுடைய 9ஆம் பார்வை இருக்கு. புதன் திரிகோணத்துல இருக்கிறாரு. வேற ஏதாவது கிரக தொடர்பு இருக்குதானா? எந்த ஒரு கிரக தொடர்பும் இல்லை. ரைட்டுங்களா?
இப்ப செவ்வாயினுடைய சனி வந்து 4ஆம் அதிபதி, அதை கடந்து வந்திருக்காரு. 4ஆம் அதிபதி யாரு? வீடு வாசல் வண்டி வாகனம் சொல்லக்கூடியவர் தானே. அப்ப இடத்துக்காக பணம் கொடுத்து அதுல பிரச்சனை சந்திச்சு கடந்து வந்திருக்காரு. கடந்து வந்திருக்காருன்னு தான் சொல்லுது. புரியுதுங்களா? இதையெல்லாம் அவர் கடந்து வந்துட்டாரு. இப்ப சந்திக்கல, ஏற்கனவே சந்திச்சு கடந்து வந்திருக்கிறாரு. அப்ப இதை சந்திச்சிருக்கிறாருங்கிறத சொல்லுது. குரு பாக்குறாரு. குரு யாருங்க? பணம். பணம் கொடுத்தோம், கொடுத்த பணம் திரும்பி வரவே இல்லை எதுவுமே. சொல்லிக்கிறாரா? சொல்லியிருக்காங்க. ஆமாமா. சொல்லிக்கிறாரு. குருனா குழந்தை சார்ந்த கேள்வி, பணம் சார்ந்த கேள்வி, 3ஆம் இடம் 6ஆம் இடம் சம்பந்தப்படுது. அப்ப குடுக்கல் வாங்கல், அதாவது பத்திரம் ரிஜிஸ்ட்ரேஷன் 3ஆம் இடம், 6ஆம் இடம் வேலை, 3ஆம் இடம் மாற்றம். அப்ப மாற்றம் சார்ந்த கேள்வி, வேலை சார்ந்த கேள்வி, ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ந்த கேள்விதான் கேட்பாங்க. அப்ப இந்த கேள்வி கேட்டிருக்கிறாரா இல்லையா? ரிஜிஸ்ட்ரேஷன் பணத்துக்கு கொடுத்தோம், ரிஜிஸ்டர் பண்ண முடியல, ரிஜிஸ்டர் பண்ணவே முடியல. பணம் எவ்வளவு தெரியுங்களா? 40 சென்ட் இடத்துக்கு 20 சென்ட் இடத்துக்கு மேல உண்டான பணத்தை கொடுத்தாச்சு. அது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, அவங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்க. அவ்வளவு பணம் கொடுத்தும் அவங்களால அதைய பத்திரப்பதிவு செய்ய முடியல. 3ஆம் இடம் தான் பத்திரப்பதிவு, புதன் தான் பத்திரப்பதிவு. அப்ப 2 கிரகமும் சேர்ந்து நிக்குது. புரியுதா? அப்ப இந்த விஷயத்த இது என்ன சொல்லுதுங்க? பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்களை புதனும் குருவும் சேர்ந்து சொல்றாங்க. இப்ப இந்த விஷயமும் இங்க வந்துருச்சா? அப்ப பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய குரு எப்படி? குரு வந்துட்டாரு. அப்ப காசு கொடுத்தோம் வரல அப்படி சொல்றாங்க. கரெக்டா? அந்த விஷயமும் இந்த கேள்வியில இங்க உள்ள இருக்குது. குரு அப்படிங்கிறவர் பெரும் பணத்தை சொல்லக்கூடியவர், பெரிய பணத்தை. அப்ப பெரிய அளவுல கடன் கொடுத்துட்டு பணத்தை கொடுத்துட்டு சிக்க வச்சுட்டாங்க. சரி, ஒருத்தர் ஏமாற்றத்தை சந்திக்கணும் அப்படின்னாலே சனி புதன் சேர்க்கை பார்வை இருக்கும். சனி புதன் சேர்க்கை பார்வை இருந்தாலே அவங்க வாழ்க்கையில ஏமாற போறாங்கன்னு அர்த்தம், ஏமாற்றத்தை சந்திப்பாங்கன்னு அர்த்தம். கவனமா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்ப யாரையும் நம்பி கையெழுத்து போடுறதோ குடுக்கல் வாங்கலோ செய்யக்கூடாது. முதல்ல சனி புதன் சேர்க்கை இருந்தா ஒரு ஜோதிடர் அந்த ஜாதகத்தை ரொம்ப நேரம் பேசக்கூடாது. அந்த ஜாதகருக்கு கிட்ட ரொம்ப அதிகம் காசு வாங்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பேசி நம்ம கர்மாவை கொஞ்சம் குறைச்சிக்கலாம்னு நம்ம ஃபீஸ்ல கொஞ்சம் குறைச்சி அனுப்பிச்சு விட்டுறணும். இங்க அது ஸ்ட்ராங்கா இருக்கும். ரைட்டுங்களா? அப்ப சனி புதன் சேர்க்கை இருக்கும் போதே நீ கவனமா இருக்கணுங்கிறத சொல்லணும். இங்க கவனமா இல்லாம போயிட்டாங்க. இப்ப பணத்தை சொல்லக்கூடியவர் யாரு? சுக்கிரன். ராகுக்கும் சூரியனுக்கும் நடுவில் பாவகத்துல இருக்கிறாரு. 4 டிகிரில அஸ்தங்கமா போயிட்டாரு. அப்ப குருவுக்கு சுக்கிரன் 6 8 இருக்கு. அப்ப இங்க பணத்துக்கு சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். ஏன்னா ராகு சுக்கிரன், சுக்கிரன் ராகு சேர்க்கை திருட்டு போகும். வெள்ளியோ ஆபரண தங்கமோ பணமோ ஏதாவது திருட்டு போகும். அஷ்டமத்திலேயே நிக்குது ரெண்டும். அப்ப 8ஆம் இடம் தான் திருட்டு போறது. செவ்வாயின் 8ஆம் பார்வை இருக்குது. அப்ப திருட்டு போகுமா போவாதா? இவங்களுக்கு அதுவே இருக்குது. தசையும் புத்தியும் 6 8 இருக்குது. அது நிக்கக்கூடிய இடமும் அது என்ன சொல்லுது? நட்சத்திரத்துக்கு 10ஆம் இடத்துல நிக்கிறதுனால அது எதுவுமே காரியத்துல தடை வந்துட்டே இருக்கும். எதை செய்தாலும் கவனமா இருக்கணுங்கிறத அது அந்த தசாநாதன் சொல்லிட்டாரு. தசாநாதனுக்கு 8இல் உள்ள கிரகம் 6இல் உள்ள கிரகம் நன்மையை செய்யாது, இணைந்து செயல்படாது. அந்த விதத்துல சுக்கிரனும் செயல்பட மாட்டாரு அப்படின்னு வந்துருச்சு. சுக்கிரன் மேடம் உங்களோட இன்னொரு ரூல் இதுல அப்ளை ஆகுது மேடம். சொல்லுங்க மேம். இப்போ 4ஆம் அதிபதி 5க்கு வந்தாலும் பக்கத்தால இருக்கிற இடம் வாங்குவான்னு சொன்னீங்களே. ஆமா. இவங்க ஆபீஸ் பக்கத்துல இருக்கிற இடம் வாங்கிக்கணும் அவங்களே வந்திருக்காங்க மேடம். அந்த பில்டிங் வாங்கி ஏற்கனவே ஒருத்தர் வாடகைக்கு இருந்திருக்காங்க. அவங்களே இருந்து போட்டுன்னு விட்டுட்டாங்க. இந்த 1.5 வருஷமா வாடகையே கொடுக்கல மேடம். பக்கத்தால ஆபீஸோட இடத்துக்கு பக்கத்துலயே. என்னன்னா 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி, இந்த 4ஆம் பாவத்துக்கு இந்த 2 பக்கமும் இது கரை மாறி பக்கத்து வீடு. இது ரெண்டும் இதுதான் வீடு நம்ம இருக்கு. நம்ம தாயின்னு சொல்லக்கூடிய 4ஆம் பாவம், தாய் வீட்டுல நம்ம குடியிருக்கிற வீடு இதுதான். நம்ம பிறந்திருக்க வசிக்கக்கூடிய வீடு இதுதான். இந்த பக்கத்துல 3 4 5 இந்த தொடர்புலாம் வந்துச்சுன்னா இவங்க என்ன அர்த்தம்னா பக்கத்து வீட்டையோ அல்லது பக்கத்துல நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இடமோ இருந்ததுன்னா அதை வாங்குவாங்கன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? அதுதான் இங்க என்ன செய்யுது? 4க்கும் 5க்கும் ஒருவராகி அவர் உச்சம் பெற்று லக்ன தொடர்பு பெறாரு. அந்த லக்ன தொடர்பு பெற்று ராகுசாரம் ஜென்ம நட்சத்திராதிபதி தொடர்பை தொடர்றாரு.
அப்ப இவரு பக்கத்து வீட்டு இடத்த வாங்குவாரு. நம்ம வீடோ ஆபீஸோ பக்கத்துல இருந்ததுன்னா அதுக்கு பக்கத்துல யாராவது வித்தா அது இவருக்கு தான் தருவாங்க. புரியுதுங்களா? இவரை தேடித்தான் வந்துச்சுங்க மேடம் அந்த இடம். தேடித்தான் வரும், தருவாங்க, இவருக்கு தான் தருவாங்க. வேற யார் போய் கேட்டாலும் தரமாட்டாங்க. இவர் எவ்வளவு வருஷம் ஆனாலும் இவருக்கு தான் அதுக்கு விற்பாங்க அவங்க. சோ அதனால இந்த ரூலும் அவரு பக்கத்துல இடம் வாங்குவாரு அப்படிங்கறத சொல்லிருச்சு. இவர் கூட சேர்ந்தது என்ன செய்யுது, 4ஆம் பாவத்தையும் பாக்குது. இவர் சனி வந்து 3ஆம் பாவத்தை பாக்குறாரு, செவ்வாய் 4ஆம் பாவத்தை பாக்குது. அப்ப 3, 4, 5 தொடர்பு எல்லாம் இருக்குது இல்ல, இருக்குதா இல்லையா? எல்லாம் பேசினாதான் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அமைதியா இருந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டா இருக்காது. வீடியோ ஆன் பண்ணுங்க. கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ ஆன் பண்ணி பழகுனீங்கன்னா தான் அடுத்த வாரம் போடுங்க. எனக்கு போர் அடிச்சுச்சுன்னா நான் போட மாட்டேன். அப்புறம் அதையும் சொல்லிட்டேன். ரைட்டா? வீடியோ ஆன் பண்ணி ஃபேன் காட்டுறாங்க பாரு ராதா மேடம். ஓகேங்க. இப்ப இது என்ன சொல்லுது, அந்த ரூலும் இங்க இருக்குது. நம்மளுடைய ரூல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜாதகத்துக்கும் பொருந்துற மாதிரிதான் இருக்கும். பொருந்தக்கூடிய ரூல் தான் அதிகம் நம்மளுடைய சப்ஜெக்ட்ல இருக்கும். இந்த தசையில இப்படி நடக்கும் அப்படிங்கறத நம்ம கரெக்டா தாராபலனும் பார்க்காம வெறும் தசாபுத்தி வச்சு பலன் சொல்லக்கூடாது. தாராபலனத்துக்கும் அது என்ன பலன் செய்யுதுங்கிறத சொல்லணும். சொன்னீங்கன்னாதான் அது கரெக்டா பொருந்தி வரும். அப்ப இவங்க இந்த தசையில என்ன செய்வாங்க, இந்த ஒண்ணு திருட்டு போகும், இல்லைன்னா திருட்டுப்பட்ட வரும். இவங்களுக்கு திருட்டு போச்சா? திருட்டு போச்சா இல்லையா? ஆமாங்க மேடம், போச்சுங்க. சுக்கன் யாருங்க? ஆபரண தங்கம். ரைட்டுங்களா? தசாநாதனுக்கு 8ல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. திருட்டு போனது தங்கம். தங்கம் திருட்டு போச்சு. எத்தனை பவுன் போச்சு யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. எத்தனை பவுன் போச்சுன்னு யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. $80 பவுன் திருட்டு போயிடுச்சு. 1 பவுன் 2 பவுன் இல்ல, 80 பவுன். லக்னத்த தசாநாதன் சனி அவர் எத்தனை வருஷம்? 19 வருஷம். கூட செவ்வாய் இருக்கிறார். எத்தனை வருஷம்? 7 வருஷம். புத்திநாதன் சுக்கரன் எத்தனை வருஷம்? 20 வருஷம். சுக்கரன் கூட ராகு இருக்கிறார். எத்தனை வருஷம்? 18. கூட சூரியன் இருக்கிறார். எத்தனை வருஷம்? 6 வருஷம். கூட்டங்க எத்தனை வருஷம் வருதுன்னு புதன் பாக்குறாரு. அது அப்புறம் பாத்துக்கலாம். இது கூட்டுங்க. 20, 38, 44, 51, 61, 70 வந்துருச்சுங்களா? மறுபடியும் ஒரு தடவை கூட்டுங்க. கரெக்டா கூட்டுங்க. 19, 7, 26மா? 26, 19, 7, 26மா? பிளஸ் 20, 46. 46, 10 வந்து பாருங்க 56, ஒரு 8 வந்து பாருங்க 64. சூரியனோட வந்து பாருங்க 70 பவுன். ரைட்டுங்களா? இந்த சனி யார் சார் வாங்கிட்டா? ராகு சார் வாங்கிட்டாரு. சந்திரனும் அதே ராகு நட்சத்திரத்துல நிக்குதா? ஆமா. அப்ப 70 முடிக்காம நம்ம ஏன் அங்க போறோம் அப்படின்னா வக்ரமா இருக்குது. கொஞ்சம் கூட்டவோ குறைக்கவோ செய்யும். வக்ர கிரகங்கள் தான் தர வேண்டிய பலனை கொஞ்சம் கூட்டவோ குறைக்கவோ செய்யும். தான் கூட நின்ற சந்திரனையும் அவர் எடுத்துட்டார். தான் நட்சத்திரத்துல நின்னது. அதுதான் 80 பவுன். எங்க இருந்து வந்ததுன்னு தெரிஞ்சுதுங்களா? புரியுதுமா? இதுதான் தசாநாதன். இவங்களுக்கு வெறும் 80 பவுனோட அது விடுமா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா புதன் பாத்துட்டு இருக்கிறாரு. இன்னொரு 19 பவுன் 17 பவுனை கவனமா பாத்துக்க சொல்லுங்க மேடம். அதுக்கு 3 மாசத்துக்கு கழிச்சு மறுபடியும் போயிடுச்சுங்க. அவ்வளவுதான் சொன்னா. எனக்கு தெரியாது இதெல்லாம். ஏன்னா அவர் என்ன செய்யறாரு, சுக்கரன் சாரமே வாங்கி நின்று 7ஆம் தசாநாதனை பாக்குறாரு. மீண்டும் என்ன செய்வாரு, அதே தசை திரும்ப வரும். சுக்கரனுக்கு அடுத்தது சூரிய தசை வரும். சோ தொடர்ந்து தசைகள் நல்ல தசையா இல்ல, அப்ப மீண்டும் காணா போகும். அப்ப இந்த சூரியனுடைய புதனுடைய 17 வருஷம்ங்கிறது 17 பவுன் காணா போகும். சரி, இவங்க வசதியானவங்கிறதுனால இவ்வளவு, கம்மியானவங்கன்னா கிராம் கணக்குல சொல்லணும். 80 கிராம் காணா போகும் அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? புரியுதுமா? அப்ப அந்த தசாநாதன் புத்திநாதன் எவ்வளவு பண்றாரோ அவ்வளவு செலவுகளை தகுந்த மாதிரி அது சொல்லும். ஆனா கோச்சார் சந்தருக்கு தொடர்பு இல்லாம நீங்க சொன்னீங்கன்னா தப்பா போயிரும். சந்தர் நாடி தெரிஞ்சாதான் நீங்க தசா புத்தியை எடுக்க முடியும். இவங்க இது கடந்து வந்த பாதை, அதனால ஏற்கனவே நடந்த சம்பவத்தை எடுக்கும் போது இந்த கிரக சனியினுடைய பார்வை இருந்ததுனால இது எல்லாமே எடுத்து நம்ம சொல்லிட்டோம். புரிஞ்சுதுங்களா? இது அவங்க கொடுத்து முடிச்சுட்டு இப்ப நம்ம கிட்ட இன்னைக்கு வரல, இது பழசு.
அதனால கடந்து வந்த பாதைங்கிறதுனால தசாபுத்தியோட கனெக்ட் பண்ணி என்னெல்லாம் கனெக்ட் ஆகுதோ அதெல்லாம் எடுத்து சொல்லியாச்சு. அப்ப நம்ம கோச்சார சந்திரனை வச்சு நீங்க எல்லாமே சொல்ல முடியும். ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவாகும், என்ன ஏது எல்லாமே வரும் அதுக்குள்ளார. சோ அது நீங்க சம்பந்தம் இல்லாத போது நீங்க சொன்னீங்கன்னா தப்புன்னு சொல்லிடுவாங்க. சம்பந்தப்படும் போது சொன்னா மட்டும்தான் அதை கரெக்ட்னு சொல்லுவாங்க.